Watch full episodes on Jio Hotstar. Padani sarigama padani ga sarisa sarisa sarigama padani sa 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 padani sa அங்க பாத்தியா எவ்வளவு அழகான ஹார்மோனியம்னு. நாம மட்டும் அதை அவர்கிட்ட இருந்து திருடி வித்தோம்னு வச்சுக்க கை நிறைய காசு பார்க்கலாம்யா. என்ன அங்க பாரு, அவர் நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. அன்பான நண்பர்களே, இந்த விலாசத்தை கொஞ்சம் சொல்வீரா? இங்க இருந்து நேரா போங்க, அப்புறமா ரைட் திரும்புங்க, அப்படியே இந்த பக்கமா வாங்க, அப்புறம் திரும்பவும் லெஃப்ட், அப்புறம் அப்படியே நேரா போங்க. இப்படி சுத்தி சுத்தி நீங்க விலாசம் சொன்னா வழி மாறி நானும் போவேனோ? உண்மைதான், அப்பதான் நான் உங்ககிட்ட திருட முடியும். என்ன என்ன பண்றீங்க நீங்க 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 இந்த மாதிரி செய்யலாமா? சொல்லுங்கள் நண்பர்களே. ஹார்மோனியம் ஹார்மோனியம் விட்டு விடுங்கள் ஐயா. திருடனே விட்டு விடு. ஹார்மோனியத்தை விட்டுருங்க. சின்ன பையா, இதுக்குள்ள நீ வரக்கூடாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பின்னாடி பாரு கண்ணா. சிவா 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 சிவா. விட்டு விடு விட்டு விடு. என்னோட ஹார்மோனியம் வணக்கம் ஐயா குருஜி, நீங்களா? நீங்க வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? நான் நேரா ஸ்டேஷனுக்கே வந்து உங்களை ரிசீவ் பண்ணிருக்க மாட்டேனா? சொல்லுங்க. அடடா சுவாமி, இந்த சிவா தம்பி ரொம்ப நல்ல தம்பிப்பா. சொல்ல போனா இவன ஒரு தங்க கம்பிப்பா. திருடங்க கிட்ட காப்பாத்திட்டான். நம்ம சிவா எப்பவுமே ரொம்ப பிரேவ் தான். சிவா, இவர் தான் எங்களுக்குலாம் மியூசிக் டீச்சர். நீ வேணும்னா இவரோட சேர்ந்து நல்ல பாட்டு பாட கத்துக்கோயேன். இல்ல பரவாயில்ல ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பணும். பாய் பாய் அங்கிள். பாய் குருஜி. குருஜி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ காஃபி டிஃபன் கொண்டு வரேன். நீ டீயும் காஃபியும் கொண்டு வாமா. ஆனா நான் மொட்டை மாடிக்கு போனா கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேனே பாட. டீ பிஸ்கட்டை கொண்டு வாடா. சசரி ககக. தாத்தா, என்னது இது? நீங்க பாட்டு பாட ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள சத்தம் மட்டும் அதிகமா வருது. சத்தம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, மறுபடியும் பாப்போம். இது என்னோட வாய்ஸ் இல்ல, வேற யாரோ பாடுறாங்கடா. சசரி ககக மம மம பதனிசா. சாரு ககக மப்பா.
ஏண்டா நான் இருக்கும்போது இந்த வேட்டா சிட்டிக்குள்ள வேற ஒரு சிங்கரா இந்த பாக்குறீங்க நிறுத்தியா? தாத்தா, அவர் சுவாமி வீட்டுக்கு வந்திருக்கிற மியூசிக் டீச்சர். அவன் டீச்சரா இருக்கட்டும் இல்ல வீல் சேரா இருக்கட்டும், என் முன்னாடி எப்படி அவன் இவ்வளவு கேவலமா பாடலான்னு கேக்குறேன். கேவலமான பாட்டு என் பாட்டு இல்லீங்க, நல்ல பாட்டுங்க, இசை தெரிஞ்சவன் பாடும் பாட்டுங்க. என்னோட பெயரோ முரளிதர சுவாமி நாதனுங்க. ஸ்ரீ முதல்ல போய் பேச கத்துக்கோயா. அந்த சாமிக்கு ஒரு நல்ல பாட்டு டீச்சர் கிடைக்கலையா என்ன? நான் குருவுக்கெல்லாம் குரு. யோ சும்மா இடியா, எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு இசைனா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். என்ன இது, இந்த சுருதி சேர மாட்டேங்கிறதே. அடடா, சாரே காமப்பா, சாரே காமப்பா. நீ ஒரு சிங்கரா, சாம காமெடி. இந்த ஐயோ காக்கா டீடி இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தியா முடியல. கொஞ்சம் கீழே பாருங்க, பின்னாடி வாங்க. ஹலோ சுவாமி அங்கிள், கயிறு கொண்டு வாங்க, கயிறு. ஐயா பாட்டு வாத்தியாரே, முதல்ல போய் இசையை கற்றுக்கோங்க, அப்புறமா கண்டபடி கட்டலாம். ஐயா, உங்க ஞானத்தின் மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை அதிகம், அதை விட எனக்கு ஞானம் அதிகம். முதலாம் வாங்க, நான் நிச்சயம் ஜெயிப்பேன், உங்களை தோக்கடிப்பேன். நான் சேலஞ்சு பண்ணியே சொல்லுறேனுங்க, நான் பாட்டு பாடு, நான் வீடு இடியுமுங்க. பாருங்க, இடியும் பாருங்க. பார்க்கலாம், நான் பாடினா இடி இடிக்கும், மழை கொட்டுமியா. என்ன பற்றி இந்த ஊர்ல போய் கேட்டு பாரு, உன்னை தோக்கடிச்சு ஓட விடுறேன் பாரியா. சரி, அதையும் தான் பார்ப்போமே. இவர் நிஜமாவே நல்ல சிங்கருங்க, நான் தோத்து போகவும் விரும்பலைங்க. ஏதாவது செய்யணும் தானுங்க. ஒரே ஒரு முட்டை உன் குரல் ஆயிடும் கட்ட. வருது வருது முட்டை, வருது வருது. என்னோட தொடைக்கு என்னாச்சுன்னு தெரியலையா? என்னோட தொடைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எங்க உங்க குரலுக்கு என்ன ஆச்சு? அடியேட்டா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நல்லா இருந்த என்னோட குரலுக்கு இந்த டீய குடிச்சதுக்கு இப்படி ஆயிடுச்சு. தாத்தா, உங்க டீல யாரோ எதையோ கலந்திருக்காங்க பாருங்க. இது என்னது? என் பாட்டு பிடிக்காம இவன்டா இட பண்ணிருக்கான். நீங்களே பாருங்க பாட்டி, தாத்தா என் மேலயே சந்தேகப்படுறாரு. இந்த மாதிரி வேலைய பீம்சிங் பண்ணவே மாட்டான். என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப இடாண்ட முரளி பையன் தான் பண்ணிருக்கணும். இந்த பாட்டு போட்டில அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் குடிக்கிற டீல இட ஏதோ வந்து போட்டு போயிருக்கான். இது சரியாக ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரே வழிதான் இருக்கா? அது என்னது? சொர்க்கப்பூவோட ஜூஸ். அந்த சொர்க்கப்பூங்கிறது நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ குகைக்குள்ள இருக்கிற தண்ணியில இருக்குது.
ஆனா அது எங்கன்னு யாருக்குமே தெரியாதுப்பா. சிவா, அந்த பூவை நீ தான் கொண்டு வந்தாகணும். ஓகே தாத்தா, நான் பாத்துக்கறேன். அந்த பூ எங்க இருந்தாலும் அதை நான் கொண்டு வரேன். சிவா, நீ சொல்ற மாதிரி எந்த நதியும் வர மாதிரி கண்ணுக்கு தெரியலப்பா. ஆமா யூடி, இந்த ஜங்கிள்ல எனக்கு தெரிஞ்சு எந்த நதியுமே இல்ல. இருந்தாலும் மிருகங்கள் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு தண்ணி எங்கேயோ குகைக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சிவா கண்ணா, வேர்க்கல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சாப்பிடு. ராமு மாமா, எனக்கு கொடுங்க, நான் சாப்பிடுறேன். ஆ, ஆ. ஏ மங்கி, அது என்னோடது. குடு குடு குடுன்னு சொல்றேன்ல, குடு. ஓய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து மங்கின்னு கூப்பிடுவேன்? மரியாதையோட மிஸ்டர் மங்கின்னு கூப்பிடணும். சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? மங்கி பேசுது. சாரி சாரி, மிஸ்டர் மங்கி பேசுறாரு. அங்க அங்க. மங்கி பேசாது, அது உன்னோட கற்பனை தான். சிவா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம மங்கிக்கு நிறைய வேர்க்கலை சாப்பிட கொடுத்தோம்னா கொஞ்ச நேரத்துல அதுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த காட்டுக்குள்ள எந்த நதியும் இல்லாத காரணத்தினால மங்கி தண்ணி குடிக்கிறதுக்காக குகைக்குள்ள இருக்க குளத்துக்கு போகும். எஸ் ரேவா, அப்ப அந்த குரங்க நம்ம ஃபாலோ பண்ணி நேரா பூ இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ராமு மாமா, நீங்க இந்த வேர்க்கடலை இங்கே விட்டுட்டு போங்க. நான் சொன்ன காசை தாத்தா கிட்ட வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி சிவா கண்ணா, இங்க வச்சிடுறேன். தாகம் ஓவரா எடுக்குதே. இப்ப அதை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அமேசிங். பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, இதுதான் அந்த சொர்க்க பூ. தாத்தா சரியா தான் சொல்லிருக்காரு. வாங்க அந்த பூவை எடுத்துட்டு போலாம். இங்கிருந்து நீ பூ எடுத்துட்டு போக கூடாது. அப்படி போன சிவா, சிவா, மிஸ்டர் மங்கி பேசுறாரு. மிஸ்டர் மங்கி பேசுறாரு. இங்க இருந்து எந்த பூவையும் எடுத்துட்டு போக கூடாதா? அப்படி எடுத்துட்டு போன ஆதி, மங்கியால பேச முடியாதுப்பா. அது உன் கற்பனை தான், விட்டுடு. சரிங்க ஐயா, முதல்ல நான் பாடுறேன். பாட்டு பாடியே நான் இத உடைச்சு காட்டுறேன். அப்புறம் பாடி காட்டுங்க நீங்க. சாரே கககமா. ரேவா, இதுங்களுக்கு அந்த பூ தேவை. நான் பேக் எடுத்துட்டு வேற டைரக்ஷன்ல போறேன். இதுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரும். அப்ப நீங்க இந்த டைரக்ஷன் வழியா எஸ்கேப் ஆயிடுங்க.
விரிசல் விழுந்திட உடைந்திட சிதறிட சிதறிடு. அவ்வளோதானா? பழக என்ன ஆச்சு? பாருங்க, சொன்னபடி நான் பாடி உடஞ்சு போயிடுச்சு. எல்லாம் போகல, அதுல விரிசல் தான் விழுந்திருக்கு. சரி, இப்ப நீங்க தான் பாடி பாடி மழை வரணும், இடி இடிக்கணும். அப்படி வருமா பார்க்கலாம். வர வரைக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிச்சாகணும். இப்ப நான் ஒரு தூரத்து ராகம் பாட போறேன். அடடா, அது என்ன ஒரு புது ராகம்? பாரு, நீயே கேளு. அட ஒண்ணுமே கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. ஐயா, என்ன என்ன நீங்க முட்டாள நினைச்சீங்களா? பாட்டு கேட்கல எனக்கு, பாடுங்க. தூரத்துறாகும் சொன்னல, அதான் தூரமா இருக்கனால கேட்கல. சிவா கூட போன் பண்ணுங்கம்மா. தாத்தா. சிவா வந்துட்டான். தாத்தா, நீங்க பாடுற இந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க. இந்த ஜூஸ குடிச்சிட்டு வேற ராகத்துல பாடுங்க. சொர்க்கப்பூவா? எஸ். தேங்க்யூ சிவா. மழையே வான் மழையே, மழையே வான் மழையே, இந்த குரல் எப்படி வந்ததென்று தெரியல, முடியல ஐயா, ஐயா விட்டுடுங்கய்யா, முடியலங்கய்யா. ஐயா பறக்குற ஐயா, வேஷ்டி பறக்குதுங்கய்யா. விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க. தோத்துட்டங்க, நான் தோத்துட்டங்க. மழை கொட்டிடு, மழை கொட்டிடு. இவனை விட்டா இப்படி பாடிட்டே தான் இருப்பான். வா வா, மழையை பெய்ய வைக்கலாம். நான் அழைத்ததனால் ஐயா போதும், இது எப்படி நடந்தது? இப்படி ஒரு மகான நாம் பார்த்தது இல்லைங்க. குருவே, நீங்க வின்னு, நீங்க வின்னு. நான் லாசு, தோத்துட்டேன். மன்னிச்சோம் மன்னிச்சோம். இது வரைக்கும் வார்ம் அப் மட்டும்தான் போச்சு. இப்ப நம்ம போட்டி ஆரம்பிக்கலாமா? என்ன? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.